Greetings to all. இன்னைக்கு நம்ம term 1 8th ஸ்டாண்டர்டில் ஸ்கொயர் நம்பர்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 1.4 பேஜ் நம்பர் 35ல் இருக்குது பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து இது ஃபோர்த் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸமைன் இஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா, ஏதோ ஒரு ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர் இருக்கு இல்லையா, இந்த ஆன்சருக்கு பேர் தான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ஏன்னா ஒரு நம்பரை அது கூடயே மல்டிபிள் பண்ணும்போது அது ஸ்கொயர் ஆகும்போது கிடைக்கிறதுனால இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர். பர்ஃபெக்டாக ஒரே நம்பரை தான் கூடயே மல்டிபிள் பண்ணும்போது கிடைக்கிறதுனால இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆன்சரை இவங்க கொடுத்துட்டாங்க. இது எக்ஸாக்டாக ரெண்டு நம்பரை அது கூடயே மல்டிபிள் பண்ணுறதுனால கிடைச்சதா அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம வெரிஃபை பண்ணணும். எக்ஸாக்டாக ஒரு நம்பரை அது கூடயே மல்டிபிள் பண்ணதுனால கிடைச்ச நம்பருக்கு பேர் தான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இப்போது இந்த 725ங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னே வச்சுப்போமே. ஏன்னு ஒரு நம்பரை அது கூடயே மல்டிபிள் பண்ணும்போது இந்த 725 கிடச்சிதுன்னா இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 4, ஏன்னா 2 2s are 4. அதே மாதிரி 3 3s are 9. இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அதாவது இந்த 4க்கு பேர் தான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர், 9ஓட பேர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். அதே மாதிரி இதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்கொயர் நம்பர் பார்த்திங்கன்னா 16. இதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்கொயர் நம்பர் வந்து 4 4s are 16, 5 5s are 25, 6 6s are 36. இந்த மாதிரி நம்பர்ஸ்க்கு பேர் தான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ். இது பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையா அப்படின்னு நான் கேட்டேன்னா எப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணலான்னா 3 into 3, எஸ், ஒரு நம்பரை அது கூடயே மல்டிபிள் பண்ணும்போது இது கிடைச்சதுனால இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இப்போது நான் 5 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், 10 கூட எடுத்துக்கோங்க. இப்போ நான் 10 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயரான்னு கேட்டேன்னா 10ஓட ஃபேக்டர்ஸ் என்ன, 5 into 2 இல்லை 10 into 1. ஒரே மாதிரி ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணும் போது கிடைக்கிறதுக்கு பேர் தான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஆனால் இங்கே 5 and 2 ரெண்டும் டிஃப்ரெண்ட் நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது கிடைக்கிறது அது ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாதுல்ல. ஒரு நம்பரை அது கூடயே மல்டிபிள் பண்ணும்போது கிடைக்கிற நம்பர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஆனால் இது வேறு நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது கிடைக்கிற ஒரு ஆன்சருக்கு எதுவும் ஸ்பெஷலாக எதுவும் நேம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா. ஸோ ஒரு நம்பரை தான் கூடயே மல்டிபிள் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அது பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையா அப்படின்னு செக் பண்ணோன்னா ஏதாவது ஒரு ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது இந்த நம்பர் கிடைச்சா அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர், இல்லைன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஸோ இதை நம்ம எப்படி செக் பண்ணுறது, 725ன்னு கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணலான்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது இது ஏதோ ஒரு நம்பரை 2 டைம் அதாலேயே மல்டிபிள் பண்ணும்போது வருதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து லாங் டிவிஷனும் பண்ணலாம். நான் இப்போ வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் தான் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா 5ன்னு முடியுது இல்லையா, அதனால 5ஆல் டிவைட் பண்ணி பார்ப்போம், ஃபேக்டர் பண்ணி பார்ப்போம். நமக்கு வந்து இதுக்கு வந்து டிவிசிபிலிட்டி டெஸ்ட் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் ஈஸியாக நம்ம நம்பர்ஸ் வந்து சூஸ் பண்ணிடலாம். இது எந்த டேபிளில் வரும், ஒரு நம்பரை பார்த்த உடனே இப்போ 725ன்னு இந்த நம்பரை நான் பார்த்ததும் இதை நான் ஃபஸ்ட்டு 2 டேபிளில் ட்ரை பண்ணலாமா 3 டேபிளில் ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிறது வந்து நான் டிசைட் பண்ணுறதுக்கு டிவிசிபிலிட்டி ஆஃப் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் எனக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த நாலேஜ் படி, அந்த டிவிசிபிலிட்டி ஆஃப் டெஸ்ட் படி ஏதாவது ஒரு நம்பர் 5ன்னு முடிஞ்சால் அது கண்டிப்பாக 5 டேபிளில் வரும். இதுக்கு ஒரு வெளிப்படையான ப்ரூஃபும் இருக்குது. 5 டேபிள் பாருங்கள், எல்லா நம்பர்ஸும் லாஸ்ட்டில் வந்து 5 இல்லை 0 அப்படின்னு முடியும். டேபிள்ஸ் நீங்கள் டேபிள் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 5ன்னு முடியறதுனால நான் 5 டேபிளில் ட்ரை பண்ண போகிறேன். 5 1s are 5, ரிமைண்டர் 2 இந்த 2 அந்த ரிமைண்டர் 2 இந்த 2 சேரும்போது 22, 4 டைம்ஸ் எனக்கு 20 கிடைக்கும். திரும்பவும் ஒரு ரிமைண்டர் 2 கிடைக்கும். அந்த 2 இந்த 5ம் சேரும்போது இட்ஸ் 25, 5 டைம்ஸ் எனக்கு 25 கிடைக்கும் 5 டேபிளில். அகெயின் எனக்கு 5னே முடியுது, நான் திரும்பவும் 5 டேபிள்லேயே ட்ரை பண்ண போகிறேன். 5 2s are 10, 14 எனக்கு கிடைக்காது. ஸோ 5 2s are 10 கிடைக்கும். அந்த நான் 10 போட்டு சப்ராக்ட் பண்ணேன்னா 4 கிடைக்கும் ரிமைனிங். அந்த 4 இந்த 5ம் சேரும்போது 45, 9 டைம்ஸ் எனக்கு கிடைக்கும். 29 அப்படிங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர், அது வேறு எந்த டேபிள்லேயும் வராது. இப்போது இதனுடைய ஃபேக்டர்ஸ் என்னென்ன வருது, 5 into 5 into 29ன்னு வருது. இது வந்து இது ஓகே,
ஒரு நம்பர் 2 டைம்ஸ் தன்னோடைய மல்டிபிள் பண்ணியிருக்கு, இந்த இடம் ஓகே. பட் 29க்கு இதே மாதிரி ஒரு பேர் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இது ப்ரைம் ஃபேக்டர், இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் பேர் இல்லை 29க்கு, அதனால இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இது 725 இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். என்ன ரீசன்? ஏன்னா இதை ப்ரைம் ஃபேக்டர் பண்ணும்போது எனக்கு 29க்கு 29 ஒரு பேராக கிடைக்கணும், ஆனால் கிடைக்கலை. அதனால் இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. இதே மாதிரி 190 பண்ணி பார்க்கலாம். இப்போ 0ன்னு முடியறதுனால இதையும் நம்ம வந்து 5 டேபிள்லேயே ட்ரை பண்ணலாம். 5 டேபிளில் 19 கிடைக்காது. நியரஸ்ட் நம்பர்னு பார்த்தோன்னா 3 டைம்ஸ் வந்து 15 கிடைக்கும். 19லேருந்து 15 சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 4. அந்த 4 இந்த 0வும் சேரும்போது 40 எத்தனை டைம்ஸ் நமக்கு வரும்? 5 டேபிளில் 8 டைம்ஸ் வரும். ஓகே, இது அகெயின் வந்து ஒரு ஈவன் நம்பராக இருக்கிறதுனால நான் 2 டேபிளில் ட்ரை பண்ண போகிறேன். 2 டேபிளில் 3 எனக்கு கிடைக்காது. நியரஸ்ட் நம்பர் வந்து 2 1s are 2. அப்போ அந்த 2 இங்கே போட்டு சப்ட்ராக்ட் பண்ணோன்னா ரிமைண்டர் 1 கிடைக்கும். அந்த 1 இந்த 8ம் சேரும்போது 18. எத்தனை டைம்ஸ் கிடைக்கும்? 9 டைம்ஸ் கிடைக்கும். 19 இஸ் அகெயின் அ ப்ரைம் நம்பர். வேறு எந்த டேபிள்லையுமே வராது, 19 டேபிளில் மட்டும்தான் 19 கிடைக்கும். இப்போ இதையும் நம்ம எழுதி பார்ப்போம். இந்த 190 அப்படிங்கிறது ப்ராடக்ட் ஆஃப் 5, 2 and 19. இது பாருங்கள், பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம்? ஒரு நம்பர் தான் கூடயே மல்டிபிள் ஆனால் கிடைக்கிறது தான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஆனால் இந்த 190 எப்படி கிடைக்குது? 5 2வோட மல்டிபிள் ஆகி அதுக்கப்புறம் அது 19ஓட மல்டிபிள் ஆகும்போது கிடைக்குது. வேறு நம்பரோட காம்பினேஷனில் தான் நமக்கு 190 கிடைக்குது. அப்போ இது நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகே, அடுத்து 841 பார்க்கலாம். இது வந்து 1ன்னு முடியுது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா 9 டேபிளில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் 3 டேபிளில் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 3 டேபிளில் டிவைட் ஆச்சுன்னா அது வந்து டிவிசிபிலிட்டி பை 3 அப்படிங்கிற டெஸ்ட் படி 3 டேபிளில் வருமானு பார்ப்போம். 8 + 4ங்கிறது 12, 12 + 1ன்றது 13. அப்போ 13 டேபிள்லேயும் இது 3 டேபிள்லேயும் இது வராது. இது ஈவன் நம்பர் கிடையாது, அதனால 2 டேபிள்லேயும் நம்ம பண்ண முடியாது. 5 டேபிளில் பண்ணலாம் அப்படின்னாக்கா கடைசி நம்பர் வந்து 5ல் இல்லை, 5ஆவோ 0வா இருந்துச்சுன்னா நம்ம 5 டேபிளில் ட்ரை பண்ணலாம். இதுக்கு அடுத்து நம்ம பண்ணுறது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ஸோ ப்ரைம் நம்பர்ஸால் தான் நம்ம ஃபேக்டர் பண்ண ட்ரை பண்ணணும். எது? 2, 5, 3, 7, இந்த மாதிரி 11, இந்த நம்பர்ஸில் தான் நம்ம ஃபேக்டர் பண்ண ட்ரை பண்ணணும். இப்போது ஃபஸ்ட்டு 2, 5, 3ல் வராதுன்னு செக் பண்ணிட்டோம். ஸோ 7 டேபிளில் ட்ரை பண்ணி பார்ப்போம். 7 1 times 7 ரிமைண்டர் 14. ஸோ இது 7 டேபிள்லேயும் வராது. இதுக்கு அடுத்து பார்த்தோன்னா 11 டேபிளுக்கு தான் நம்ம போகணும். 11 டேபிளில் பண்ணலாம் அப்படின்னா 841 11 டேபிளில் ட்ரை பண்ணோன்னா 11 7s are 77. ஸோ ரிமைண்டர் நமக்கு என்ன கிடைக்கும்? 71. இதுவும் வராது. 11 டேபிளும் பாசிபிள் இல்லை. சரி, 13 டேபிளில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். 13 2s are 26. ஓகே, 13 3s are 39. 13 4 times வந்து 52. 13 3 times வந்து 5 times வந்து 13 5s are 65. 13 6 are ட்ரை பண்ணி பார்ப்போம். 13 6 are 18. 78 நமக்கு கிடைக்கிது. ஸோ 13 டேபிளில் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், வருதான்னு பார்ப்போம். இல்லைன்னா ஒன்றும் நெக்ஸ்ட் நம்பர் தான் நம்ம மூவ் பண்ணணும். 841 டிவைடட் பை 13ல் பண்ணலாம் அப்படின்னாக்கா 6 டைம்ஸ் நமக்கு கிடைக்கும். 78. ரிமைண்டர் என்ன வரும்? இங்கே ஒரு 2, அங்கே ஒரு 4, 61 வருது. ஆனால் 61 அப்படிங்கிறது நமக்கு 13 டேபிளில் கிடைக்கல. ஸோ என்ன செய்யலாம் அப்படின்னா, நான் ஒரு 30 வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து மல்டிபிள் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் மல்டிபிள் பண்ணுறத மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். அதன்படி பார்த்தோன்னா மேக்ஸிமம் நமக்கு வந்து 25 × 25 அப்படிங்கிறது வந்து 625 நமக்கு கிடைக்கும்.
நான் 30 வரைக்கும் சொல்லியிருந்தேன். இப்போ 30 × 30 அப்படின்னு பண்ணோன்னா அது வந்து நமக்கு 900 கொடுக்கும். ஸோ நமக்கு வேண்டிய 841 சம்வேர் இங்கே 25க்கும் 30க்கும் நடுவில் தான் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம கெஸ் பண்ணிடலாம். 1ன்னு முடியுது இல்லையா, 1ன்னு ஒரு ஸ்கொயர் நம்பர் முடியணும் அப்படின்னா அது எந்தெந்த டேபிளில் பாசிபிள்னா 9 9s are 81 அப்படிங்கிறதுனால அது 9ல் முடியணும். இது ஒரு கெஸ்ஸு. இன்னொரு டேபிள் என்ன அப்படின்னா 1ல் முடியணும். ஓகே, இப்போ 25க்கும் 30க்கும் இடையில இருக்க நம்பர்ஸ் என்னென்ன? 26, 27, 28, 29. இதில் 1ன்னு எதுவுமே முடியலை. 29ன்னு ஒரு நம்பர் முடியுது, 9ன்னு ஒரு நம்பர் முடியுது. ஸோ நம்ம 29ல் ட்ரை பண்ணி பார்ப்போம் 841 வருதான்ட்டு. ஓகே, ஆக்சுவலாக ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் தான் பண்ணியிருந்துருக்கணும். அது நம்ம வந்து 13ல் தான் இப்போ இருக்கோம். நம்ம இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர் வந்து 19. அது மாதிரி நம்ம செக் பண்ணிகிட்டே போகணும். ஸோ அந்த ஸ்டெப்பை விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால நான் இங்கே வந்துட்டேன். இதுக்காக தான் சொன்னேன், ஒரு 30 வரைக்கும் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அட்லீஸ்ட் ஒரு 1000க்குள்ளே இருக்கக்கூடிய நம்பரை நம்ம வந்து இது பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லை இது எதனுடைய ஸ்கொயர் நம்பர் அப்படிங்கிறத நம்மளால் கெஸ் பண்ணிட முடியும். ஸோ 25 வரைக்கும் எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் 25 and 30க்குள்ளே தான் இது வரும்ன்றதை நான் கெஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கான ஈஸியான மெத்தடை நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 29 இப்போ கெஸ் பண்ணியிருக்கேன். 29ல் ட்ரை பண்ண போகிறேன். 9 9s are 81, 9 2s are 18, 18 + 8 அப்படிங்கிறது 26, + 2 9s are 18, 2 2s are 4, 4 + 1 5. ஸோ இப்போ ஆட் பண்ணோன்னா 1 அப்படியே வந்துடும். 6 + 8 அப்படிங்கிறது 14, 5 + 2 7, 7 + 1 8. பாருங்கள் 841 வந்துருச்சு. ஸோ இது எதனுடைய ப்ராடக்டில் கிடைக்குதுன்னா 29ஓட மல்டிபிள் பண்ணும்போது 841 கிடைக்குது. அப்போ இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தானே. ஒரு நம்பரை அது கூடயே மல்டிபிள் பண்ணும்போது கிடைக்கிற நம்பர் தான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அந்த கண்டிஷனை இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. எஸ், 841 இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகே, இப்போ லாஸ்ட் ஒன் பார்க்கலாம். இதையும் நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஓகே, இதை என்ன செய்யலாம் அப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து 3 டேபிளில் வந்துச்சுன்னா 3 டேபிளில் வரும். இது ஈவன் கிடையாது. ஸோ நம்ம இந்தன்படியே போவோமே. இப்போ வந்து 30 × 30 வந்து நம்ம வந்து 900 அப்படின்னு கெஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. அப்போ 31 × 31 என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். 31 ஓகே, லாஸ்ட்டில் 9ன்னு முடியுது. கண்டிப்பாக இது வந்து 30க்கு அப்புறம் தான் ஏதோ ஒரு நம்பரில் கிடைக்க போகுது. 32 × 32 இல்லை 34 × 34 அந்த மாதிரி. கடைசியில் 9ன்னு முடியக்கூடிய ஒரு நம்பராக இருந்தால் அது எதனுடைய ப்ராடக்டாக இருக்கும் அப்படின்னு நமக்கு முன்னாடியே தெரியும். லைக் 7 × 7 வந்து 49. அப்போ நமக்கு 9ன்னு முடியும் நம்பர். அது இல்லைன்னா 3 × 3 9. ஸோ இந்த 2 நம்பரில் முடியணும். ஒன்று 7ன்னு முடியணும், இல்லை 3ன்னு முடியணும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா ஸ்ட்ரெயிட்டாக 33யும் 37க்கும் செக் பண்ணி பார்ப்போம். 33 × 3யும் 37 × 37ம் செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நமக்கு லாஸ்ட்டில் 9ன்னு முடியணுங்கிறதுனால. ஸோ 33 × 33 பண்ணோன்னா 9 9 9 9. ஸோ இதை ஆட் பண்ணோம்னா 9 9 + 9 18, 9 + 1 10. இப்போயே நமக்கு கிடச்சிருச்சு. 33 × 33 பண்ணும்போது தான். ஸோ 33 × 33 பண்ணும்போது 1089 நமக்கு கிடைக்குது. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? ஸோ ஒரு நம்பரை அது கூடயே மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு ஒரு நம்பர் கிடைச்சதுன்னா அது பேர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ 30 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர்ஸை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம ஈஸியாக ப்ராப்ளமை டக்குன்னு முடிச்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.